தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதிகள் வழங்குவதாக தகவல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருந்த நிலையில் கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. மேலும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 தொகுதிகள் மக்கள் நீதி மையத்திற்கு திமுக வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை என்பது திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் இன்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என்பது விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வாரத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு பெற்று அடுத்த வாரத்திலிருந்து திமுக வேட்பாளர்களை அறிவிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்காக திமுக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்று மக்கள் நீதி மையத்துக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகை தர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தொகுதிகள் வரையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதிகள் வழங்குவதாக தகவல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருந்த நிலையில் கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. மேலும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 தொகுதிகள் மக்கள் நீதி மையத்திற்கு திமுக வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை என்பது திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் இன்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என்பது விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வாரத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு பெற்று அடுத்த வாரத்திலிருந்து திமுக வேட்பாளர்களை அறிவிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்காக திமுக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்று மக்கள் நீதி மையத்துக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகை தர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தொகுதிகள் வரையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.